திருச்செந்தூர போர் புரிந்து கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த உச்சத்தில் இருக்கிறவர் இங்க கோபத்தை தணிக்கையில் அவர் அங்க வேடர்களுடன் ஒரு சிறு விளையாடுகள் விளையாடி துளாராசிக்காரர்கள் எதையுமே நியாயப்படுத்தி சமநிலைப்படுத்தும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். எதை எடுத்தாலும் இப்போ ஒரு வட்டிக்கு விட்டா கூட அது சமநிலையாக என் பண்ணத்துக்கு இது கரெக்டாக, எதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பார்ட்னர்ஷிப்பாக எடுத்தாலும் குழந்தை சார்ந்த விஷயம், காதல் லீலைகள் அதெல்லாம் நம்மளுக்கு தடையாக இருக்கிறவங்க, அந்த ஒரு சேவிங்ஸ் நம்மளுக்கு இதாகிறதெல்லாம் மனம் எப்போவுமே சோர்வாக ஒரு எதை எடுத்தாலும் அசம்பந்தமான ஒரு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இவங்க அடிக்கடி டக்கு டக்குன்னு கடன் வாங்கிடுவீங்க. அந்த கடனை கட்டுவதற்கு அதிக வட்டி கட்டுவீங்க. இந்த மாதிரி தன்மை இருப்பதினால் நம்ம வீட்டில் வணங்க வேண்டியது லட்சுமி நாராயணர். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நம்ம தொடர்ந்து 12 ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் எது, அதிர்ஷ்ட தெய்வம் எது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த 12 ராசிகளுடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில தான் அந்த கோயில்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில துலாம் ராசிக்கு பஞ்சபூத தத்துவம் என்னதான் அமையுது? துலா ராசி காற்று ராசி தத்துவத்துக்குள்ளதான் இருக்குது. அது பாத்தீங்கன்னா காலபுருஷன் 7ஆம் வீட்டில் இருப்பதினால் நம்மளுக்கு எதிர்பாலனரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாலனை ஈர்க்கும் சக்தி மட்டும் இல்லாமல் இவங்க பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க. பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்களுக்கு பணம் மட்டும் இல்லாமல் ஒரு உலகியல் வாழ்க்கை, இந்த காதல் அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமாக இருக்கும். அதிலெல்லாம் அவங்க ரொம்ப கவனமாக ரொம்ப அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் பணம், உலகியல் வாழ்க்கை, மாய சக்தி எல்லாமே இவங்களுடைய வசமாக இருக்கும். இவங்க அலங்கார பிரியர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொதுவாக இதை இந்த காற்று ராசி தத்துவத்தில் இது எந்த கோயில், அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் இதை எடுத்துக்கலாம். அந்தியூர் பத்ரகாளி அம்மன் காற்று ராசி தத்துவப்படி உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும்போது இது பத்ரகாளியுடைய முழு பவரும் இந்த ராசியில இருக்கிற மாதிரி அர்த்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆப்போசிட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு உரிய அதிர்ஷ்ட கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி முருகர் கோயிலை எடுத்துக்கலாம். திருத்தணி முருகர் கோயில் இந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன் திருத்தணி முருகர் கோயில் இது விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேன் இது காதல் வயப்படக்கூடிய ஒரு உள்ளவங்க ராசி. அது மாதிரி பணம் சார்ந்த விஷயத்து ரொம்ப இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா திருத்தணியில் முருகர் பார்த்தீங்கன்னா தேவியானையை மணந்து அதிலுடைய இது கொடுத்துருப்பாங்களா, கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாமே அவர் அங்கே வச்சிருப்பார். ஐராவத யானையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர்கிட்ட மயில் இருக்காது, ஐராவத யானை தான் இருக்கும். அந்த லட்சுமி தேவியானை இருப்பா, அந்த கிஃப்டட் ஃபுல்லாக அவர்கிட்ட இருக்கும். அப்போ அந்த சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா வள்ளியை மணந்த மலையும் திருத்தணி அங்கே தான் பார்த்தீங்கன்னா வேடர்களுடன் நல்லா விளையாட்டு விளையாடிட்டு, அதாவது போர் புரிந்து களப்பாரிய இடத்தில் வேடர்களுடன் விளையாடியுள்ளார் அப்படிங்கிறது. அதாவது திருச்செந்தூர போர் புரிந்து கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அந்த உச்சத்தில் இருக்கிறவர் இங்கே கோபத்தை தணிக்கையில் அவர் அங்கே வேடர்களுடன் ஒரு சிறு விளையாடுகள் விளையாடி வள்ளியை மனம் முடித்தார் அப்படிங்கிறது. அதனால தான் இங்கே முனிவர்கள் எல்லாமே காமம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது அவங்களால தவம் பண்ண முடியாத சமயத்தில் இந்த கோயிலுக்கு அதை அவங்களால கட்டுக்கோப்புக்குள் வைக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த கோயிலுக்குள்ளது. அதனால தான் காலபுருஷன் 7ஆம் வீடு திருமணம் அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்குள்ள விடம். அது திருத்தணி முருகருக்குள்ளது. இது கிரியாசக்தி தெய்வியானையும் இச்சா சக்தியை வள்ளியையும் குறிப்பதாக இருக்கும். அந்த கிரியாசக்தியை அடையும் போது திருப்பரங்குன்றத்தை தேவியானையை கல்யாணம் முடிச்சாரு. திருத்தணியில் இச்சா சக்தியை கைப்பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி.
அதனால கிரியாசக்தியையும் இச்சாசக்தியும் ஒவ்வொரு இடம், அதாவது திருப்பரங்குன்றம் கிரியாசக்தியும், திருத்தணி வந்து இச்சாசக்தியும். இந்த திருத்தணிக்கு போய் நம்ம வந்து என்னன்னா, அங்க சுழிமுனை, அந்த சுழிமுனை அங்க வந்து இருக்குது. அந்த இடத்தில் நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் திருத்தணியை டைரக்டா போகக்கூடாது. அங்க ஒரு ஆறு ஓடுது. ஏதாச்சும் ஒரு ஆறு, ஏதாச்சும் ஒரு தண்ணியில குளிச்சுட்டு உங்க உடைகளை மாற்றிட்டு அப்புறம் நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்க. அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்கள் வந்து எதையுமே நியாயப்படுத்தி சமநிலைப்படுத்தும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். எதை எடுத்தாலும் இப்போ வந்து ஒரு வட்டிக்கு விட்டா கூட அது சமநிலையாக என் பணத்துக்கு இது கரெக்டா, எதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு பார்ட்னர்ஷிப்பா எடுத்தாலும் அதை அந்த பார்ட்னர்ஷிப்பை கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும், நியாயமா இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்களாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் நீ ஒரு பாதி வேலை பார்த்தேன்னா நான் பாதி வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி பிரித்தாளும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு திருத்தணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல் வந்து அங்க வந்து இன்னொன்று வந்து நீலோத்பலம் அப்படிங்கிற ஒரு கொடி இருக்குது, ஒரு தாமரை. அந்த தாமரை வந்து இந்திரனால் உருவாக்கப்பட்ட தாமரை. இந்திரனால் உருவாக்கப்பட்டு இந்திரன் செல்வங்களை அடைந்த இடம் இந்த இடம் தான், முருகரை வழிபட்டு. அதாவது திரியோயுகம், அந்த துவாரோகம் யுகம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த யுகத்தில் ஒவ்வொருத்தரும் ராமர் வந்து முருகர்கிட்ட வழிபட்டு போனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த அர்ஜுனன் வந்து வழிபட்டு போனாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி முருகனுடைய வழிபட்டு அவங்களுடைய எண்ணிக்கை கோரிக்கைகளை அந்த இடத்தில் இச்சாசக்தியை அவர் நிவர்த்திட்டு கொடுத்தார் அப்படிம்பாங்க. அதனால அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனம். ஏன்னா இங்கே வந்து இவங்க வந்து துளாராசிக்காரர்கள் விரும்பியதை அடையணும், தான் விரும்பியதை அடையணும். துளாராசிக்காரர்களுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தனக்கு எதுவும் அமையாத மாதிரி ஒரு ஃபீல் ஆவாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாக இருக்கும். ஆனால் இந்த 2 தெய்வத்தை வழிபடுவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்கள வந்து வீட்ல வைத்து வணங்க வேண்டிய தெய்வம் எதுமா? இவங்க வீட்டில் வச்சு வணங்கணும்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வழிபாடு தான் இவங்க எடுக்கிறது. கலசம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலசம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது வந்து குழந்தை செல்வம் அந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கலசம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வருமானம் பெருகணும் அப்படிங்கிறது என்னன்னா, கலசத்தில் வந்து அரிசி போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அரிசி நறுமணங்கள் பொருட்கள் போட்டு அதுதான், நீர் வைத்து வழிபாடு கிடையாது. வருமானம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலசத்தில் நீர் போட்டு வழிபாடு பண்ணால் வருமானம் பெருகும். குழந்தை சார்ந்த மங்கள விஷயங்கள் உருவாகணும்னா அப்போ வந்து குழந்தை சார்ந்த விஷயம், காதல் லீலைகள் அதெல்லாம் நம்மளுக்கு தடையாக இருக்கிறவங்க, அந்த ஒரு சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகிறதெல்லாம் அரிசி அப்புறம் நறுமண பொருட்கள் மங்கள பொருட்கள் போட்டு வழிபாடு கலசம் ஏற்றுவது. ஆனால் நம்மளுக்கு வந்து சில விஷயம் வந்து வருமானத்தினுடைய தடை, பேச்சின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தன்மையான பேச்சு வராது, கோபமான நிறைந்த பேச்சாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கலசம் வந்து நீர் நிறைந்த கலசத்தை வைத்து லட்சுமி பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இதை ரெண்டும் பண்ணும்போது கண்டிப்பாக தாமரை வந்து இருக்கணும். இது செந்தாமரையாக இல்லது ரோஸ் கலரில் உள்ள தாமரை, இந்த 2 தாமரையில் ஏதாச்சும் தாமரை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா என்ன மாதிரியான கோவிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க. துலாம் ராசிக்காரர்கள் எந்த பொருட்களை தானமா கொடுக்கலாம், எந்த பொருட்களை தானமா கொடுக்க கூடாது மேம்? அவங்க கொடுக்கக்கூடியது அப்படின்னா நீர் சார்ந்த உணவுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீர் சார்ந்த உணவுகளில் காரம் நிரம்பி இருக்கும், காரம் சேர்ந்து இருக்கிற மாதிரி உணவுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூழுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கூழில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மோரில் வந்து உப்பு கலந்து தண்ணியை கொடுக்க, இனிப்பு இல்லாமல் தண்ணியில் உப்பு காரம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தானமாக கொடுக்கும் போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விரயம் பண்ணக்கூடாத விஷயம் வந்து புக்கு, யாருக்கு எந்த புத்தகத்தையும் தானம் கொடுத்துடாதீங்க, அந்த புக்கு உங்களுக்கு வராது. அதனால நீங்கள் வந்து புத்தகத்தை வந்து தானங்கள் கொடுக்காதீங்க. புத்தகம் தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ் விஷயம்லாம் அடிபடும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து எப்போவுமே சோர்வாக ஒரு எதை எடுத்தாலும் அசம்பந்தமான ஒரு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இவங்க வந்து அடிக்கடி வந்து மூதாதையர்கள் அந்த காவல் தெய்வத்தை வந்து தொட்டுக்கிட்டே இருப்பது சிறப்பாக இருக்கும். பானிபூரி அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு வருமானத்து விஷயங்கள் நல்லா பெருகக்கூடியதாக இருக்கும். அவமானப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்னா அவங்களே அவமானப்படுத்திக்குவாங்க. அவங்க செய்யும் செயல்களே அவங்களுக்கு அவமானமாக உருவாகும். அதனால அவமான விஷயங்களில்
கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ஈஸியா வந்து பணத்த வந்து வேல்யூபிள் பண்ண மாட்டீங்க. டக்கு டக்குன்னு கடன் வாங்கிருவீங்க. அந்த கடன கட்டுவதற்கு அதிக வட்டி கட்டுவீங்க. இந்த மாரி தன்மை இருப்பதினால் நம்ம வந்து வீட்டில் வணங்க வேண்டியது ஸ்ரீ லட்சுமி நாராயணர் லட்சுமி பூஜை தான். ஆனா ஸ்ரீ லட்சுமி நாராயணர் இல்லாட்டா சங்கரநாராயணர் வழிபாடு கூட நம்ம எடுக்கலாம். இந்த மாரி வழிபாடு எடுக்கும்போது இவங்களுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இதா இருக்கும். இவங்களுக்கு பெண்கள் சப்போர்ட் இருக்கவே இருக்காது. ம். அதனால இத கொஞ்சம் கவனமா இருந்து இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா, ஒரு காரியம் தொடங்குறீங்கன்னா, உடனே ஒரு நீர் ஆகாரத்தை தானமா குடுக்குறார். அந்த நீர் ஆகாரம் வீட்ல இருந்து எடுத்து குடுக்கக்கூடாது. ம். வெளியிலேயே தயார் பண்ணி அப்படியே குடுக்குற மாரி இருக்கணும். ம். வீட்ல இருந்து உங்களுடைய நீர் வெளிய போக்கூடாது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில், என்ன மாரியான பொருட்கள தானம் கொடுக்கலாம், வீட்ல என்ன தெய்வத்த வழிபடலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா.